ஹலோ காய்ஸ், நான் தாங்க எஸ்டி பேசிட்டு இனிய மேலே பார்க்க போகிறேன் எஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எபிசோடு 7. ஏன்டா எஸ்டி நாள் வீடியோ போடல அப்படிங்கிற ஒரு சில ரீசன். அப்படியோ ஐயோ செமையான இதுங்க சம்பவம் வாழ்க்கையில் அதிக சம்பவம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து நம்மளுக்கும் இது என்ன டீம்ல தெரில ப்ரோ, குஜராத்துக்கும் நினைக்கிறேன். இது வந்து 7வது மேட்ச்சு. இனிமேல் இந்த நவம்பர் மாதத்து முடியறதுக்குள்ளே நம்ம இந்த சீரீஸை முடித்து நம்ம வேறு சீரீஸுக்கு போகிறோம். இது கண்டிப்பாக நடக்குங்க, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். மினி எடிட் பண்ணிவிட்டேன், நவம்பர் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும், நீங்கள் அதனால் காத்துட்ருக்கலாம். ரெகுலராக வீடியோ வரும், நம்ம வழக்கம் போல் போலிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சூனியம் நடக்கும். ஏன்னா நான் மந்திரம் ஓதுவேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மந்திரம் ஓதுவேன். ஓல்டு வீடியோஸ் பார்த்தவங்க தெரியும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ ப்ரோ. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டீம். பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறாரு. 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு தான் இருக்கா. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 5 minutes later. ஓகே, அவங்க வந்து 186 அடிச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி டஃப் டார்கெட் ப்ரோ. மிச்சர் மார்க்ஸ் கலக்கிருக்காங்க. நீங்கள் வந்து விராட் கோலி பட்ஜெட் பட்டி தான் இருந்துச்சு போனாங்க, அப்படி தாங்க மாற்றி இறக்கிவிட்டேன். கேஎல் விராட் கோலி அன்ஓப்பன். விராட் கோலி பிக் ஃபார்மில் இல்லைங்க அந்த அளவுக்கு. 189 ரன். கேஎல் ராகுல் 96. ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின்னருங்க. அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், அது கோல்டு. அதனால் என்ன தான் ஆகுனாலும் வீடியோ ரெகுலராக வரப்போ ஃபர்ஸ்ட் பாலே நம்ம லாஸ்ட்டு போகிறாங்க. விராட் கோலி வச்சு ஓ குட்னஸ் ப்ரோ, சிங்கிள் எடுத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ நல்லதுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரில. திருப்பி செகண்ட் பால் லாஃப்டே. ஐயோ ப்ரோ, க்ளோஸ் ப்ரோ ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை போச்சுங்க. ரிவ்யூ போயிருக்காங்க ப்ரோ. ஓ மை காட், ஒன்றும் ஆகாத. மோஸ்ட்லி விக்கெட் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே ஒன்று நாட் அவுட்டுங்க. இன்ஃபேக்ட் அவுட் சைட் ஆஃப் ஒன்று போயிருக்கேன். நாட் அவுட்னு அறிவிக்கப்படுகிறாங்க அம்பையர்ஸ். ஓகேவா? ஓகே, விராட் கோலி எதுக்கு ப்ரோ நல்ல மேட்சுங்க. ஆனால் இது நல்ல மேட்சாக இருக்கும், வேணா பாருங்க. ஓகே, அந்த பால் விட்டார், இந்த பால் இருக்காரு. இந்த பால் 4 கிடைக்குங்க. செம்ம ஷாட்டு 4. அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் எப்பயுமே. ஓகே, கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக் வந்துருக்கு. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க்கு வித் சிங்கிள் போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் போட்டார். நல்ல பேட்டிங் இங்கே விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆயிருக்கா. ஓகே ப்ரோ, விராட் கோலி தவறான ஷாட் போயிட்டுருக்கீங்க. அடுத்த ஓவர் நோக்கி அங்கே இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டு 1 பவுன்ஸ். கேஎல் ராகுல் நேரம் வெளியே போயிருப்பாருங்க. 1 பவுன்ஸ், ஜஸ்ட்டு 1 பவுன்ஸு எல்லாம் வெளியே போயிருப்பார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திருப்பி நம்ம கேரியர் மோட் ப்ளே பண்ணலாமா? அதுவும் யோசிக்கலாம். ஆனால் கேரியர் மூலம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கான்னு தெரில. ஆனால் பாதி இது நான் விளாண்டுட்டேன் ரெக்கார்ட் பண்ணாமே. நிறைய சீரீஸ் விளாண்டுட்டேன். அதனால் அது நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அதாவது கண்டினியூ பண்ணால் அதுதான் தனியாக சீரீஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் நீங்கள் சொல்கிறதா எது இருந்தாலும் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஷாட். 4 கிடைச்சிருக்கு. நல்ல ஷாட்டு கேஎல் ராகுலுக்கு. பயங்கரமாக விளாண்டுருக்காருங்க கேஎல் ராகுல், சொல்ல முடியாது. இப்போ தான் கேஎல் ராகுல் அடிச்சா விராட் கோலி அடிச்சாரோ. கேஎல் ராகுல் அடிச்சது விராட் கோலி லாஃப்ட் போகிறோம். ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்டுருக்கோம். கேட்சா முடிச்சுங்க. செம்ம கேட்சு, சரியான கேட்சு ப்ரோ. சாரி ப்ரோ, இது டெல்லி டீம்னு நினைக்கிறேன். டெல்லி ஜெர்சியை பார்த்தோம்னா குஜராத் இதே மாதிரி ஜெர்சி வச்சுருப்பாங்களா? ஒரு குஜராத் நினச்சிட்டா ரஜத் பட்டிதார் நினைக்கிறாரு. விராட் கோலி அவுட் வந்து கூட ரஜத் பட்டிதார் நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். 14 for 1 அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் போட்டிருக்காரு அக்ஷர் பட்டேல். ஃபர்ஸ்ட்டு பால் ஃப்ரீ ஹிட் போட்டிருக்காருங்க. ஷார்ட்டு 4 கிடச்சிருக்கு கேஎல் ராகுலுக்கு. நல்ல ஷார்ட் 4 கிடச்சிருக்கு. இப்போ தாங்க கேம் பார்க்க நல்லாயிருக்கு. 20 ரன் அடிச்சிட்டோம். ஷார்ட்டு 1 பவுன்ஸ், 2 பவுன்ஸ், 3 பவுன்ஸ், 4 பவுண்டரி கிடச்சிருக்கு. ஓகே, பிரில்லியன்ட் பேட்டிங் விளாட்ருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட்டு கேட்சா 1 பவுன்ஸ். கேட்சுங்க, நாட் கேட்ச் ப்ரோ. கேப் இருக்குது, பின்னாடி கேப் இருக்குது. ரஜத் ரெடியாக வச்சு லாஃப்ட் போகலாங்க. கண்டிப்பாக லாஃப்ட் போகலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 4 நல்ல பேட்டிங் இது. 2 4 ஒன்ஸு 4 திருப்பியும் ரஜத் பட்டிதாருக்கு 4 கிடைக்குமா? எதிர்பார்க்கலாம்.
ஓகே, அடுத்த ஒரு இஷாந்த் சர்மா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அட்டாக்கிங் போயிருக்கோம். கேஎல் ராகுல் வச்சு 4 கிடச்சிருக்குங்க. கேஎல் ராகுல் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. முடிவோடு தான் விளாட்ருக்காரு இன்னைக்கு. செம பேட்டிங் விளாட்ருக்காருங்க கேஎல் ராகுல். ஷாட்டு, சரியான ஷாட்டு, 6. கம்ம பேட்டிங்க இது. என்னாங்க இது, சரியான ஷாட்டு, 6 அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல். இதான் தாங்க பேட்டிங்குமாங்க. கேஎல் ராகுல் ஃப்ரீ ஹிட் வேறு குல்தீப் யாதவ் போட்டிருக்காருங்க. அது கேட்ச் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம் ப்ரோ. குல்தீப் யாதவ் சென்டர், சாரி. ஓகேவா, 14 இருக்காரு ரஜத் பட்டிதார். 7 பாலுக்கு ஒரு லாஃப்ட் போகலாம். ரஜத் பட்டிதார் வச்சு சரியான ஷாட், 6ங்க. செம்ம ஷாட்டு, 6. ஓப்பா, செம்ம பார்ட்னர்ஷிப் இது. 39-18 பந்தில் இங்கே பொழந்து கட்டுருக்காருங்க ரஜத் பட்டிதார். 8 பாலுக்கு 20. இன்னொரு ஷாட் போயிருக்கும். முக்கு மேலே ராஜா, முடிஞ்சு. நானே கட்டுப்பா ரஜத் பட்டிதார். 54க்கு 2 விக்கெட் வந்துருச்சுங்க. ஓ மை காட். நம்ம திருப்பச்சட்டின்னு சொல்கிற வயன் ககவால் இறங்கியிருக்காரு. எப்போவுமே பொழப்பாரான்னு தெரில, ஆனால் இன்னைக்கு பொழந்து தாங்க ஆகணும், வேறு வழியே கிடையாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல பந்து டேரகா. ஓகேவா ப்ரோ, அடி ப்ரோ, கமான் ப்ரோ, லாஃப்ட் போயிருக்கும். ஓ மை காடு, கேட்ச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நோ பால் தான். அதே நோ பால், 2வது நோ பாலுங்க அந்த ஓவரில் மட்டுமே. 2வது நோ பால் போட்டிருக்காரு யார், மிச்சல் சாண்டர். கடைசி பால் ஆஃப் த 5th ஓவர், 6ஓட முடிப்பாரா? இதுவும் கேட்ச் மாதிரி தெரியுது. 4ஓட முடிச்சிருக்காருங்க. 5 ஓவர் முடிவில் 60-2. ஓகே, பவர் பிளே லாஸ்ட் ஓவருங்க இது. பவர் பிளே லாஸ்ட் ஓவரில் யார் அந்த அட்டாக் வந்திருக்கா? இஷாந்த் சர்மா வந்துருக்காரு அட்டாக்கு. ஃபர்ஸ்ட் பாலே இல்லை, செகண்ட் பாலே 6ங்க. வெளியே அடிச்சிட்டாருங்க கேஎல் ராகுல். செம்ம ஷாட், 6க்கு அப்புறம் விராட் கோலி மாரி ஒரு 1 சேக். இங்கே மயன் கதர் அழிச்சு லாஃப்ட் போனாங்க. ஷாட்டு, இது 4ஆ? 6ங்களா 4? இன்னும் எவ்வளோ ரன் தேவை? 114 ரன் தேவைங்க. அது மாதிரி டைம்லாம் அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மயங்க் அகர்வால் மீண்டும் லாஃப்ட் போகிறோம். மயங்க் அகர்வால் வச்சு ஷாட்டு, சிவி இருக்கும். ஷார்ட் பால் போட்டால் இங்கே ஒரு 4 கிடைக்கும். 110 ரன் தேவைங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த மேட்ச் கன்ஃபார்முங்க. ஷார்ட், நோ பால் வேறு. மயங்க் அகர்வால் ஆன் பீக் மோட். பாருங்க பேட்டிங்க, மயங்க் அகர்வால் கலக்கிட்டு இருக்காருங்க. கன்ஃபார்ம் சொல்லுவேன், மயங்க் அகர்வால் கலக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஒரு பிக் ஆஃப் த லாட்டாக இருப்பார் நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில். மயங்க் அகர்வால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ண போகிறாரு ப்ரோ? ஷார்ட்டு ப்ரோ, இறங்கி அடிச்சிருக்காரு. மீண்டும் 4 4 4 அடிச்சிருக்காருங்க இந்த ஓவரில் மட்டுமே. அவ்வளோ முடிஞ்சவனே வந்திருக்காரு. 85-2 அவங்க நல்ல கண்டிஷனில் இருக்கும் அந்த மேட்ச்சு. கேஎல் ராகுல் 50 நோக்கி போயிட்டுருக்கும் போது ஒரு சரியான ஷார்ட், 6. மூவ் ஆன் 43 ஆன 18 பால்ஸுங்க. செம்ம நாக்கல்லாட்டிருக்காரு இன்னைக்கு. ஓகே, இங்கே மயங்க் அகர்வாலும் ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. 4ங்க கேப்பில். 98, 7 ஓவர் 98. ஈஸியாக இந்த டார்கெட்டாக மாற்றிட்டுருக்கோம் நம்ம. செம்ம பார்ட்னர்ஷிப் இங்கே 2 பேர் நடுவில். சரியான பார்ட்னர்ஷிப்புங்க. இதா பாருங்கள் ஷாட்டா. மயங்க் அகர்வால் நீ பூந்து விளாட்ருக்காருங்க. நீ கன்ஃபார்ம் சொல்லுவோம், பூந்து விளாட்ருக்காரு. ஓகே, ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சிச்சு. மிச்சல் மார்ஷ் அட்டாக் வந்திருக்காரு. சரியான பவுலிங் போடுவாங்களா தெரில ப்ரோ. ஓகே, மிச்சல் மார்ஷ் அட்டாக் வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நினைக்கிறேன், அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர். அண்ட் கேஎல் ராகுல் 21 டேஸில் 46 இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ நீ, ஐயோ ப்ரோ, அவுட்டுங்க. கிரேட் நாக் 46 and 22. டேம் லிவிங்ஸ்டன் இவ்வளோ நாள் அடிக்கல ப்ரோ. நீ இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச்சில் கலக்குனா கண்டிப்பாக உன்னை பாராட்டி இந்த டீமில் வச்சுருப்பேன் ப்ரோ. கமான் ப்ரோ லிவிங்ஸ்டன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் வித் சிங்கிளுங்க. நல்ல பழக்கம் அது வந்து கிரிக்கெட்டில் ஆஃப் த மார்க் வருது. அடுத்த 3 பேட்ஸ்மேன் எது காட்டுறோன்னு தெரில, அவுட் ஆகுது காட்டுறாங்கன்னா எது நல்லது காட்டுறாங்கலாம் தெரில. நம்ம நல்ல கண்டிஷனில் இருக்கும். மயங்க் அகர்வால் சீட் போனாங்க. மயங்க் அகர்வால் ஆல்சோ கம்ஃபர்டபுள் விளாண்டுருக்காரு. 11 பால் 28. இந்த ஒரு 4 கேப்பில் அடிச்சிருக்காரு மயங்க் அகர்வால். அவர் மட்டும் தாங்க போராடுற மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சில். திருப்பியும் 34 இருக்கார். கண்டிப்பாக அவரோட 50 நீங்கள் பார்க்கணுன்னு தோணுதுங்க. முடிஞ்சுங்க. இப்போ தான் நான் அவரை பற்றி பெருமையாக பேசலான்னு வந்தேன். அவரோட 50 நீங்கள் பார்க்கணுன்ட்டு முடிஞ்சு கிட்ட க்ளோஸ் இல்லை முடிஞ்சு. அவர் இறங்கிட்டார், ரொம்ப இறங்கிட்டார் பாருங்க. ரொம்ப ஐயோ ப்ரோ, மை குட்னஸ் ப்ரோ. ஓகே, விக்கெட் தான், தெரிஞ்ச விஷயம் தான், இவங்க சொல்லிட்டு அவசியம் இல்லை. விக்கெட் தான் ப்ரோ.
கோல்டுனால ஒரு வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விக்கெட் தான் இது. ஓகே, கான் ப்ரோ. 34க்கு சமாக்கலாம் நாக்கெல்லாம். சமீர் ரிஸ்வி இறக்கி விடுறோம். ஏன்னா மேக்ஸ்வெல் இறக்கி விட்டால் நம்ம இட்டு தான் போவார். அதான் சமீர் ரிஸ்வி வந்திருக்காருங்க. சமீர் ரிஸ்வி, கமான் ப்ரோ கமான் ப்ரோ அப்படி சும்மா ஃபஸ்ட் பால் சிங்கிள். ப்ரோ எல்லாமே ஆஃப் த மார்க் ஆகிறாங்க இன்னைக்கு. சமீர் ரிஸ்வி வச்சு இட்டு போகலாங்க, வேறு வழி இல்லை. இப்போ ஃபுல் டாஸ், செம்ம ஷாட்டு, 1 பவுன்ஸுங்க. 1 பவுன்ஸ்னால பிரச்சனை இல்லை பதுக்கி. ஓகே, இங்கே ஒரு ஷாட் 6. அப்படியே அந்த கேப்பில் ஒரு 6 4 அடிச்சிருக்காருங்க இவர் லிவிங்ஸ்டன். சார் பட்டேல் ஓவரில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில ப்ரோ அப்படின்ற மாதிரி வச்சுப்பேன். தூக்கி அடிச்சிருக்கோம். சமீர் ரிஸ்வி அவுட்டு, முடிஞ்சுங்க. 5வது விக்கெட் காலி 10 ஓவரில். கிளென் மேக்ஸ்வெல் இறக்கணும். கிளென் மேக்ஸ்வெல் சிங்கா குட்டி இறக்கிடுவாங்க இன்றைக்கி. சிங்கா குட்டி ப்ரோ, வா ப்ரோ வா ப்ரோ. இம்பேக்ட் பிளேயர் வேறு கேட்பாங்க நினைக்கிறேன் மாட்டி. இம்பேக்ட் பிளேயர் ஓகே ப்ரோ, வேறு சூஸ் பண்ணலாம். அசானா நம்ம பேட்டர் இருக்குது, பவுலர் இறக்கிடுவோம். சிராஜ் இறக்க போகிறாங்க இன்றைக்கி. சிராஜை இறக்க போகிறோம் நம்ம பவுலிங்கில். சரி, பேட்டர் தான் பிளேயராக சிராஜ் இறக்க போகிறோம். அது வந்து மிச்சல் ஸ்டாக் பண்ணலாம். ஓகேவா, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. கண்டிப்பாக நீ ஒரு சம்பவம் பண்ணலாம் சிராஜ், எனக்கு தோணுது ப்ரோ. நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இன்னும் விக்கெட்ஸ் கையில் இல்லைங்க. விக்கெட்ஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஃபஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட். 4 கிடைக்கல, 6 கிடைக்கல, 1 மட்டும் கிடச்சிருக்கேன். ஓகேவா, இது 11வது ஓவரா? 11 ஓவர் நடந்துட்டுருக்கேன். 11 நடந்துட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் சேட்டன் சகாரி அட்டாக் வந்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானா, பட் மேட்ச் உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லணும்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்னு தான் சொல்ல மாட்டேன். 2 இருக்குங்க. பவன் நகி, வாஷிங்டன் சுந்தர், யாராவது பேட்ஸ்மேன் இருக்காங்க இன்னும். பவன் நகி மறக்கவே மாட்டீங்க நீங்களே. ஃபஸ்ட் மேட்ச் வின்னர் அவர். ஷார்ட்டே ப்ரோ, அவுட்டு இல்லை ப்ரோ. லிவிங்ஸ்டனுக்கு ஒரு வாய்ப்புங்க இன்றைக்கி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்க லிவிங்ஸ்டனுக்கு. அது யூஸ் பண்ணுவாரா மாட்டாரான்னு யோசிக்கணும். செம வாய்ப்பு அது, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணலன்னா அவருக்கு இதுங்க. ஓகேவா, குல்தீப் யாதவ் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பாலே அட்டாக் போயிருக்காரு லிவிங்ஸ்டன். 6ங்க, செம்ம ஷாட்டு. 6 இல்லையா ப்ரோ? ப்ரோ 1 ரன்ஸ் போயிருக்குல்ல, 4. குல்தீப் யாதவ், கமான் ப்ரோ கமான் ப்ரோ கமான் ப்ரோ கமான் ப்ரோ. இங்கே ஒரு விக்கெட்டா? இல்லைங்க, 4ங்க. செம்ம ஷாட். லிவிங்ஸ்டன் பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதாங்க ஒரு பீக் மோடுமாங்க லிவிங்ஸ்டன் ப்ரோ. கமான் ப்ரோ, ஷார்ட்டு கேப்பில் 4. மேட்ச்சில் உயிர் இருக்கான்னு கேட்டிங்க, ஆனால் உயிர் இருக்குன்னு காட்டுறாரு லிவிங்ஸ்டன். நான் அந்தளவுக்கு பயங்கரமாக விளாண்டுருக்கேன் இந்த ஓவரில். இன்னொரு பால் இருக்குது. இன்னொரு பால் எங்கே போகுது? இன்னொரு பால் 6ஆ? 4. ஹேட்ரிக் ஆஃப் த 4 ஆஃப் த 152 to 5ங்க. அது சேர பண்ணுறாங்க லிவிங்ஸ்டனை. இன்னும் அடி ப்ரோ, இன்னும் ஒன் டைம் ப்ரோ. கிளென் மேக்ஸ்வெல், ஈஷாந்த் சர்மா, லாஃப்ட் கோ, ஐ வில் கோ லாஃப்ட். இவரும் ஆரம்பிச்சிருக்காருங்க. 4. எதுக்குங்க இம்பேக்ட் பிளேயர்லாம்? இவரே முடிச்சிருவாங்க போல், அந்தளவுக்கு நல்லா விளாண்டுருக்காங்க இன்னைக்கு. லிவிங்ஸ்டன் பீக்கில் இருக்காரு. மேக்ஸ்வெல் பீக்குக்கு வராருங்க. அங்கே பாருங்க ஷாட்டை பயங்கரமாக அடிக்கிறார் மேக்ஸ்வெல் இன்னைக்கு. மேக்ஸ்வெல் ஆல்சோ பீக் டு கோ ப்ரோ. மேக்ஸ்வெல் ஆல்சோ பீக் டு கோ ப்ரோ. சம்மர் ஷாட்டு 6. சரியான ஷாட் 6. இதை தாங்க பேட்டிங்கு. இன்னைக்கு 20 ரன்ஸ் தான் தேவை. மேக்ஸ்வெல் கமான் ப்ரோ இல்லையா? நானும் க்ளோஸ் நினச்சிட்டேன், மெய்ந்துட்டேன். செகண்டில் வெளியே போயிருக்கோம், வந்தாலும் ரிவ்யூ இருந்தாலும் வெளியே போயிருக்கோம். ஒரு செகண்ட் மெய்ந்துட்டேன், என்னடா இது அப்படின்னு. மேக்ஸ்வெல் லாஃப்ட் போயிருக்கோம். ஓ மை காட், ஃபீல்டில் இருக்காரு. 4ங்க. கம்ஃபர்டபுளாக அந்த கேம் ஜெயிக்க போகிறோம். ப்ரோ. கமான் ப்ரோ, தூக்கி அடிச்சிருக்கோம். முக்கியமான ராஜா காலி. மேக்ஸ்வெல் கான் ஃபார் 9 டெலிவரிஸ் 21 ரன்ஸ். பரவாயில்ல ப்ரோ. கமான் ப்ரோ. யாரை வச்சுட்டு வரலாம்? பவன் நகி வந்திருக்காரு. நில்சன் ரன் அடிச்சிருக்காரு. ஷார்ட்டே 4 கிடைக்கும் இங்கே லிவிங்ஸ்டனுக்கு. லிவிங்ஸ்டன் ஒரு போர்க்காலியாக இன்றைக்கி 39 ரன் அடிச்சிருக்காரு 17 பந்தில். ஷார்ட்டு 45 ரன் அடிச்சிட்டாருங்க 19 பந்தில். கலக்கியிருக்காரு லிவிங்ஸ்டன் இன்னைக்கு உண்மையாகவே. த கிரேட் ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ கதை. லிவிங்ஸ்டன் கான் ஃபார் 45 on 20 டெலிவரிஸ் ப்ரோ.
நம்ம தான் சொன்னோம் சிராஜ் இன்னைக்கு ஒரு கீ பிளேயராக இருக்க போகிறாருன்னு சொன்னோம். சிராஜ் இன்னைக்கு மேட்ச்சுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இம்பேக்ட் பிளேயர் வந்து பேட்டராக தான் இருக்கணும், நம்ம பவுலராக இறக்கிருக்கோம். சிராஜ் ஜெயிச்சு கொடுப்பாரு பாருங்க இன்னைக்கு. சிராஜ் ப்ரோ காமான் ப்ரோ ஃபஸ்ட் பால் சிராஜ் பேஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பாலே ஒரு மாறுனமான 4ங்க. செம ஷாட்டு 4 கிடச்சிருக்கு சிராஜுக்கு. ஓகே ப்ரோ, வின்னிங் ஷாட் பார்த்துருவோமா? இல்லை சிராஜ் அடிப்பாரா வின்னிங் ஷாட்? வின்னிங் ஷாட் சிராஜ் அடிச்சிருக்காரு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ இந்த மேட்ச்சு. ஆர்சிபி வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த மேட்ச்சில். பயங்கரமான வெற்றி. லிவிங்ஸ்டன் ஃபயர் நாக் ஆனார். லிவிங்ஸ்டன் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லுவோம் ஃபயர் நாக் ஆனாருங்க. பேய் மீறி விளாண்டாருங்க லிவிங்ஸ்டன். அங்கே பாருங்கள் 6 அடிச்சிருக்காரு. பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப்லாம் நம்ம இருக்கோங்க எல்லா எப்பவுமே. பயங்கரமாக பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் ஆன் த டாப். 5 மேட்ச் ஆச்சு. அடுத்த மேட்ச் 8வது மேட்ச் யார் கூட பார்த்துருவோம். வெரிங்க அம்சம். ஓகே ப்ரோ நம்ம டெல்லி கூட தான் அடுத்த மேட்ச் லக்னோ கூட. பாய்.